புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 30. இயேசு நசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரவேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றங்கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை நகருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். சிந்தனை: மற்றவர்களில் இயேசுவின் பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்கிறோமா? எங்களை சுற்றிலும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறோமா? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற நசரேத்து மக்கள் அவ்வாறு உணரவில்லை. இயேசு கடவுளின் மகன், மூவொரு கடவுளின் 2ஆம் ஆள் அவர்கள் நடுவில் நிற்கின்றார். ஆயினும் அவர் உண்மையில் யார் என்பதை காண தவறிவிட்டார்கள். அவர்களுள் பலர் இயேசு வளர்ந்து வருவதை கண்டவர்கள். அவர்களுக்கு அவர் குடும்பத்தை தெரியும். மேலும் ஒரு தச்சராக அவரது தொழிலை நன்கு அறிந்திருந்தனர். ஆயினும் அவர்கள் மத்தியில் இருந்த அவரது தெய்வீகத்தை கண்டுகொள்ள அவர்கள் பார்த்த மேற்பரப்புக்கு அப்பால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அன்று நசரேத்து மக்களுக்கு பிரசன்னமாக இருந்தது போல இன்று எங்களுக்கு இல்லாவிட்டாலும் இன்று அவர் பல வழிகளில் எங்களோடு இருக்கிறார். அருளின் மூலம், அருள் அடையாளங்கள் மூலம், திருவிவிலியத்தில் எங்களை சூழ வாழ்பவர்களில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆயினும் நாம் அவரை இந்த இடங்களில் கண்டுகொள்ள எவ்வளவுக்கு தவறிவிடுகிறோம். இயேசு தம் ஊரில் இருந்தவர்கள் தம்மை அடையாளம் கண்டுகொள்ளாதபடி இவ்வளவுக்கு கடின மனம் கொண்டிருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்கிறார். எலியா எலிசா காலத்தில் நிகழ்ந்த 2 கதைகளை சொல்லி இயேசு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார். இந்த இறைவாக்கினர்கள் பிற இனத்தவர்களுக்கு புதுமைகள் செய்தார்கள், இஸ்ரேல் மக்களுக்கு செய்யவில்லை. காரணம், அவர்களிடம் நம்பிக்கை இருக்கவில்லை. அதே போல நசரேத்து மக்களிடமும் நம்பிக்கை இல்லை. அதனால் இயேசு அங்கு புதுமைகள் செய்யவில்லை. இயேசு நசரேத்து மக்களை அவர்களின் ஆன்மீக குருட்டுத்தனத்துக்காக அவர்களை சவாலுக்கு உட்படுத்தியது போல எமது இன்றைய நிலைகளில் இருந்து நாமும் அசைக்கப்பட வேண்டும். இயேசுவின் பிரசன்னத்தை நாம் திருவிவிலியத்திலோ அருள் அடையாளங்களிலோ எம்மை சூழ வாழ்பவர்களிலோ கண்டுகொள்ள கடவுள் இத்தகைய கணங்களை பயன்படுத்தி கொள்கிறார். நசரேத்தூர் மக்கள் மட்டில் இயேசு எவ்வாறு செயற்பட்டார் என்பதை இன்று சிந்தித்து பார்ப்போம். நசரேத்து மக்களின் நம்பிக்கையில்லா நிலையை கடந்து எங்களால் இயேசுவின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடிகிறதா? அவரது பிரசன்னத்தை கண்டுகொள்ள எம்மிடம் நம்பிக்கை உள்ளதா? செபம்: ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியாத போது எங்கள் நம்பிக்கையை தட்டி எழுப்பியரிடம். ஆமென்.